நம்முடைய மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு பி பாபு அவர்கள் படித்தவர், எளிமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய பிரச்சனையை அணுகி தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல பண்பாளர், இளைஞர். அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அவர் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களிலே நன்கு அறிமுகமானவர். அப்படி ஒரு நல்ல நாடாளுமன்றத்தை நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது மத்தியிலே இருந்து கிடைக்க வேண்டிய திட்டங்கள், நன்மைகள் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பை அறிவிச்சார் பி பாபு அவர்களுக்கு தாருங்கள். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக ஆக வேண்டும். அதுவே உங்களுடைய ஒப்படைக்கின்றோம், உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தான் எஜமானர்கள். நீங்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியானது. யார் வேணாலும் பேசலாம், போகலாம். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் தான் நீதிபதிகள். நீங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு தான் இறுதியானது. அந்த தீர்ப்பு வெற்றி என்ற தீர்ப்பை சகோதரர் பாபு அவர்களுக்கு தாருங்கள். இன்றைய தினம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம், இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி இந்த மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி. இதில் நம்முடைய விவசாயிகள் உழைத்தால்தான் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கும். அப்படி விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியும் பாருங்க, இன்றைய தினம் விடியா திமுக அரசு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆட்சியும் பாருங்க, எந்த ஆட்சி சிறந்தது என்று எடை போட்டு இந்த தேர்தலில் தீர்ப்பளியுங்கள். அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு தொடர்ந்து நன்மை செஞ்சுட்டு இருந்தோம். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விவசாய கடன் 2016 அம்மா தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டணும். கொரோனா காலம் விவசாயிகள்லாம் வாழ்வாதாரம் இழந்திருந்த நிலை, விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் பவுன்ராஜ், அண்ணன் OS மணியன் போன்றவர்கள், ஏற்கனவே இருக்கிற MLA அவர்களெல்லாம் கோரிக்கை வச்சாங்க, பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க, விவசாய சங்க நிர்வாகிகள் இடத்தில் கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு கொரோனா காலத்தில் எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை, எங்களுடைய விளைபொருள் சரியாக விற்பனை செய்ய முடியல, பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிட்டு சொன்னாங்க. ஆகவே தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் 12,110 கோடி தள்ளுபடி செய்தோம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது. அதோட இன்றைக்கு இந்த விவசாய தொழிலாளி அவர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் ரத்தத்தை உயர்வாய் சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி 2 பேரும் 2 கண்ணா நான் பார்க்கிறேன். நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் சொல்லுகின்றேன், என்னுடைய அடையாளம் விவசாயி. இன்றைக்கும் நான் எங்களுடைய பகுதியில் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன். விவசாயியுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை நன்றாக உணர்ந்தவன், உங்களோடு இருந்து நான் வாழ்ந்தவன். ஸ்டாலின் அப்படி அல்ல. அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, திமுக தலைவராக இருந்தாரு, கஷ்டம்னா தெரியாது, மக்களுடைய பிரச்சனை தெரியாது. அவர் வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. நான் உங்களை போல் வேளாண் பணியிலே இறங்கி, நான் இந்த கை மம்முட்டி பிடிச்ச கை, கஷ்டப்பட்டு உழைத்த கை. நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாய பணியை மேற்கொண்டவன். வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம விவசாய பணியை மேற்கொண்டேன்.
ஆகவே நான் வந்த பாதை வேறு, அவர் வந்த பாதை வேறு. அவர் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். நான் உங்களில் ஒருவனாக இருந்து கஷ்டத்திலே உங்களோடு பங்கு பெற்று இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். கஷ்டம் என்றால் என்ன என்று நான் உணர்ந்தவன், கஷ்டம் என்றால் என்ன என்று உணர்ந்தவன் நான். ஆகவேதான் எங்களுடைய ஆட்சியில வேளாண் பெருமக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு பல்வேறு வகையில அரசாங்கம் உதவி செஞ்சது. இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, டெல்டா பகுதி. இந்த பகுதிக்கு நீர் தேவை. அத மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அம்மா துரதிருஷ்டவசமாக மறைஞ்சாங்க. அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 177.25 டிஎம்சி வருடந்தோறும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும். அந்த உத்தரவு வாங்கி கொடுத்தேன். அதை கூட நிறைவேற்ற முடியாத தில்லு திராணி தெம்பில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நாம வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தல. அப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறார்? இந்த ஆண்டு இந்த பகுதியில் டெல்டா மாவட்ட மக்களுக்கு, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்கல. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படல. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் 2023 ஜூன் மாதம் மேட்டூருக்கு வந்தார். அப்ப வந்து பேசினார், நானும் டெல்டாக்காரன், இப்படி வீர வசனம் நெஞ்ச நிமித்தி நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார். ஆக விவசாயிகளும் ஆகா முதலமைச்சர் ஸ்டாலினே குறுவை சாகுபடிக்கு மேட்டூருக்கு நேரடியாக சென்று தண்ணீரை திறந்து விட்டுகின்றார், தடையில்லாமல் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தார்கள் விவசாயிகள். ஆனா முழுமையா தண்ணி கிடைக்கல, இடையில தண்ணி பற்றாக்குறை. அப்ப கர்நாடகத்திற்கு அணையிலிருந்து நமக்கு தேவையான தண்ணீர் திறக்கல. ஸ்டாலின் அந்த கர்நாடக அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கல. அதனால நமக்கு தண்ணி முறையா வந்து சேரல. மாதந்தோறும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி காவிரி ஆணையம் கூட்டம் கூட்டப்பட்டு ஒவ்வொரு மாதம் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு கர்நாடகிலிருந்து வழங்க வேணும். அதை கூட முறையா வழங்குவதற்கு பெற்று தருவதற்கு தில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். அது மட்டும் இல்லைங்க, விவசாயிகள் பயிரிட்டாங்க குறுவை சாகுபடி, கரெக்டா ஒரு 30-45 நாள் கழிச்சு தண்ணி கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒரு 10 டிசம் தண்ணி இருந்தா இந்த குறுவை சாகுபடியை பாதுகாத்திருக்கலாம். அப்ப கர்நாடகத்தில் இன்றைக்கு பெங்களூர்ல இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது. அந்த இந்திய கூட்டணியில 26 கட்சிகள் அடங்கி இருக்குது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஸ்டாலின் போறார். அங்க கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் சால்வை அணிவித்து வரவேற்கிறார். அங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை பார்க்கிறார், ஒண்ணுமே பேசல. இங்க குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் காய்ந்து போய் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அங்க முதலமைச்சர் இந்தியா கூட்டணி கட்சியில போய் கலக்கிறார். கேட்கலாம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வழங்கல, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த டெல்டாவில் குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அந்த பயிரெல்லாம் கருகிட்டு இருக்குது, அதற்காவது தண்ணி திறந்து கேட்டிருந்தா தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. கேட்கல. இந்த மக்களை பற்றி கவலை இல்லை, இங்க இருக்கிற டெல்டா விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பற்றி கவலை இல்லை. அவருக்கு வேண்டியது அதிகாரம், மத்தியில ஆட்சி அதிகாரம். அதற்காக இந்திய கூட்டணியில போய் கலந்துகிட்டு அப்படியே விமானத்தில் வந்துட்டார். நான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன், அறிக்கை விட்டேன். என்ன பேசுறார் ஸ்டாலின்? எனக்கு எப்படி தண்ணி வாங்கி தர தெரியும் என்று சொன்னார். வாங்கி தந்தாரா? தண்ணி வந்ததா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையிலே நீங்க பெங்களூர் சென்று இந்திய கூட்டணியில அங்க வைக்கிறீங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா விவசாயி படுகிற துன்பம் உங்களை நம்பி விவசாயிகள் டெல்டா இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சிருக்காங்களே, காஞ்சிக்கிட்டு இருக்குது, கருகிட்டு இருக்குது. அதை உணர்ந்து ஒரு 10 டிஎம் தண்ணி கேட்டிருந்தா திறந்து விட்டு இருந்தா மேட்டூர்ல இருந்து தண்ணி வந்து இந்த டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி பயிரை காப்பாற்றிருக்கலாம்.
அதை செய்ய தவறிட்டீங்களே. உங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? இந்திய கூட்டணி அமைச்சு என்ன பிரயோஜனம்? அவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது மக்களை வாழ வைக்கணும். அதுதான் உண்மையான அரசாங்கம். அவர் தான் உண்மையான முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் மக்களுக்காக வாழவில்லை, வீட்டு மக்களுக்காக வாழுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களுக்காக வாழ்கின்ற முதலமைச்சராக இருந்தால் இந்திய கூட்டணிக்கு செல்கின்ற பொழுது எங்களுக்கு மேட்டூரிலிருந்து குருவி சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை திறந்து விடுங்கள், அப்பொழுதுதான் இந்திய கூட்டணியிலே கலந்து கொள்வேன் என்று நீங்கள் கண்டிஷனை போட்டிருந்தா உடனே திறந்து விட்டுருப்பாங்க. அதே கெஜ்ரிவால் சொன்னார், நான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்க வேண்டும் என்றால் எனக்கு நான் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லு. அதே போல அவர் கோரிக்கை வச்சார், இந்திய கூட்டணி ஏற்றுக்கொண்டது. அவர் மனிதர். உங்களுக்கு அந்த தில் இருக்குதா? இல்லையே. மக்களை பற்றி அக்கறை இல்லையே. அவே அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையில்லாத முதலமைச்சர். ஆகவே அவரை நம்பி நீங்கள் வாக்களித்தால் ஆண்டவனான கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இது எனக்காக சொல்லுங்க, நான் ஓட்டு வாங்குறதுக்காக சொல்ல, உண்மை நிலையை சொல்லுகிறேன். இந்த டெல்டா பாசன விவசாயிகள் நல்லபடியா வாழ வேணும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வேட்பாளர் பாபு அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 2014 19 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பணியாற்றினாங்க. உச்சநீதிமன்றத்தில் காவிரி நதி பிரச்சனை வந்ததுங்க. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த பாரதிய ஜனதா ஆட்சி காலம் கடத்தியது. நாம் கூட்டணியில் அங்க வச்சோம், அதையெல்லாம் பொருட்படுத்தல. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 22 நாட்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்தி வைக்கின்ற அழுத்தத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. எங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தது. எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் பெரிதாக கருதினோம். அவர்தான் எங்களுக்கு எஜமானர்கள், அவர்தான் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் எத்தகைய சூழ்நிலையும் அவர்களுக்காக எத்த தியாகமும் நாங்கள் செய்வோம். அப்படி என்றுதான் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு 2ஐயும் அமைச்சு கொடுத்தோம். அதன்படிதான் மாதந்தோறும் காவிரி மேலாண்மை ஆணையம் கூட்டம் கூட்டி நமக்கு தேவையான நீரை திறந்து விட்டு இருந்தது. இதுதான் அதிமுக. அண்மையில் 1/2/2024 அன்று காவிரி மேலாண்மை கூட்டம் நடந்தது. அப்போ மேகதாது அணை பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மேகதாது அணை பிரச்சனை குறித்து அங்கே ஒவ்வொரு மாதமும் டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் கொண்டு வருவதற்கு தடை போட்டோம். கொண்டு வர முடியல. இந்த விடியா திமுக அரசு கையிலாக முதலமைச்சர் இன்றைய தினம் 1/2/2024 அன்று டெல்லியில் நடக்கின்ற காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அவள் கொண்டு வருகின்ற தீர்மானத்தை அங்க இருக்கிற ஆணையத்துடைய தலைவர் நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய நீர்வளத்துறைக்கு அமைச்சிருக்கிறாங்க, சென்ட்ரல் போர்டு கமிஷனுக்கு அமைச்சிருக்கிறாங்க. என்ன ஆகுன்னு தெரியல. எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இன்றைக்கு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீர் இல்லை என்றால் இந்த மாவட்டம் பாலைவனமாகிவிடும், டெல்டா பாலைவனம் ஆகிவிடுங்க. அதே நேரத்தில் டெல்டாவில் தங்களுடைய நிலம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் இருந்தார்கள். மேடையில் வைக்கின்றவர்கள் அண்ணன் OS மணிவரன், அறிவிச் சோதரர் பவுன்ராஜ் போன்ற மற்ற இங்கே இருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இப்போ எம்எல்ஏ இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவர் இடத்துல கோரிக்கை வச்சாங்க, விவசாய சங்கத்தெல்லாம் கோரிக்கை வச்சாங்க. மத்திய அரசு இங்கே பல்வேறு தொழிற்சாலைகள், எண்ணெய் நிறுவனங்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்துவதாக இருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என்னிடத்திலே கோரிக்கை வச்சார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி சட்ட ஒழுங்குகளை அழைத்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக அம்மாவுடைய அரசு வேகமாக துரிதமாக செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் கொடுத்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டத்தை அமல்படுத்தி நிறைவேற்றினோம். விவசாயிகள் அச்சமில்லாமல் மேல் வாழலாம். இதே விடியா திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அமைச்சராக இருந்தார். அப்பொழுது தொழில்துறை மந்திரியாக இருக்க பொழுது இன்றைக்கு எண்ணெய் நிறுவனம், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற நிறுவனங்கள் தமிழகத்திலே
தொழில் தொடங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையில திமுக ஆட்சியில. அதை தடுத்து நிறுத்தி சட்டமாக்கி இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாத்தது அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக விவசாயிகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாயிகளுடைய பிரச்சனைகள் வந்தால் அதை முறியடிக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டுக்கே உணவளிக்கின்றவன் விவசாயி, விவசாயி தொழிலாளி. அவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை அதிமுக பொறுத்து கொள்ளாது. அவர்களுக்கு துணை நிற்போம். எத்தகைய சூழ்நிலையும் நாங்கள் துணை நிற்போம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை முறியடித்து உங்களுக்கு சாதகமான நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல காஞ்சிபுரத்தில் 2 நாளைக்கு முந்தி உதயநிதி ஸ்டாலின் மதுராந்தகத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுறார். அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் தாய்மார்கள்லாம் அவரிடத்துல கேட்டாங்க, ஐயா நான் 5 ஆண்டு காலமா தேர்தல் அறிக்கை விட்டீங்க. 5 ஆண்டுக்கு முன்பு 2016 திமுக ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையெல்லாம் மூடுன்னு சொன்னீங்க, இன்னும் மூடலின்னு கேட்டார். அப்ப உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, அப்ப எங்க தாத்தா இருந்தாரு, நீங்களாம் ஓட்டு போடல, அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வரல, அதனால மதுக்கடையை மூடலின்னு கேட்டது மட்டும் இல்லைங்க, அவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பெரும்பாலும் திமுக காரர். திமுக ஆதரிக்கிறவங்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா திமுகவுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. யாரை பார்த்து? அந்த திமுக கட்சிக்காரனே பார்த்து கேட்கிறாரு. அது கூட தெரியாத ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. இப்போ இங்க யார் நிக்கிறீங்க? அண்ணா திமுக தான் நிக்கிறீங்க. இதெல்லாம் அண்ணா திமுக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் மக்கள் தான் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் மதுராந்தகத்தில் கூட்டத்தில் பேசும்போது அவருக்கு முன்னறிக்கின்ற திமுக காரனே அவர் நம்பல. ஏன்னா அவெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான்னு இவரே முடிவு பண்ணிட்டார். நன்றி வணக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஏன்னா நமக்கு ஓட்டு கேட்கிறார்ல அவரு. அதோட எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் கேட்கிறார். ஏப்பா 2021 ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்து 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடை குட்டிச்சவராக்கிட்ட மக்கள் கொதிச்சு போய் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீ இந்தியாவை காக்க மக்கள் அழைக்கிறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். எல்லா விளம்பரத்திலையும் இத கிராமத்தில் சொல்லுவாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுந்தம் போன கதையா இருக்கு. வைகுந்தம் போன கதையா இருக்கு. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுந்தம் போன கதையா ஸ்டாலின் கதை இருக்குது. இங்கேயே நீ தமிழ்நாட்டை காக்க முடியல, இனி போய் இந்தியாவை காக்கிறாராம். 2016 இதே போலதான் ராகுல் காந்தி அமர வச்சுக்கிட்டு, சோனியா அமர வச்சுக்கிட்டு அப்போ சென்னையில் பேசினார். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தினார். ராசியான மனிதர் ஸ்டாலின். ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது. இவர் 2016 அவர் பிரதமர் சொன்ன உடனே எதிர்கட்சி அந்தஸ்து போயிட்டு இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிறார். 26 பேர் ஒன்னா சேர்ந்து அமைச்சாங்க. அதுக்கு நிதிஷ்குமார் தான் முன்னிருந்தார். இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரோ அப்பவே நிதிஷ்குமார் புடிங்கிட்டு போயிட்டார். முரண்பட்ட கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? முடியாது. அது மட்டும் இல்ல, கெஜ்ரிவால் ஒரு போக்கா இருக்கார். இன்னைக்கு கேரளாவில் எடுத்துக்கங்க. இன்னைக்கு இந்திய கூட்டணியில கம்யூனிஸ்ட் சங்கமிக்குது. இங்க கூட்டணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக போன்ற கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிடுது. கேரளாவில் காங்கிரஸ் எதிர்க்குது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் போட்டியிடுறார். உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது? கொள்கை இருக்குதுங்களா? கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. கொள்கையும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை. இருக்குதா? இங்க போட்டி கேரளாவில் போட்டிடுறாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். தமிழ்நாட்டில் கூட்டணி. எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அதை விட ஸ்டாலின் இன்னும் ஒரு படி மேல போய் பேசுறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கவர்னர் ஆதரிக்கிறார். நாங்க ஒன்னும் ஆதரிக்கலீங்க.
நாங்கள் கொடுத்த அந்த புகார் மனுவை இன்னும் கவர்னர் பரிசீலிக்கவே இல்லை, எடுத்துக்கவே மாட்டேங்கிறார். இந்த கடந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறை வாரியா ஊழல் நடந்திருக்குது. அந்த ஊழல் பட்டியலிட்டு ஆதாரத்தோட மேதகு ஆளுநர் கொடுத்தோம். இதுவரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் கொடுத்த புகாரை விசாரிக்கப்பட்டிருந்தா, அவரை உத்தரவு போட்டு விசாரிச்சா நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். கவர்னர் எங்களுக்கு ஆதரவாக கொடுக்கிறாரா? இல்லையே. இதே எதிர்கட்சியில் இருந்தார் ஸ்டாலின். அப்ப எங்க மீது ஊழல் புகார்களை கொடுத்தீங்க. அப்ப கவர்னர் உங்களுக்கு நல்லவரா தெரிஞ்சது. இன்னைக்கு கவர்னர் உங்களுக்கு கெட்டவரா தெரியுது. ஏன்னா இவர் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றல, அதனால கெட்டவரா தெரியுது. இன்னைக்கு கவர்னர் தேவையில்லைங்கிறார். சரி, தேவையில்லைங்கிறீங்களா? 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. பாரதிய ஜனதா கட்சியிலையும் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. காங்கிரஸ்லயும் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த கவர்னருடைய அதிகாரம் தெரியாதா? ஏன் கவர்னர் வேண்டாம்னு சொல்ல முடியாதா? நீக்க முடியாதா? அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியாதா? இல்ல. அப்ப இவர் சொன்னதெல்லாம் கவர்னர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு கவர்னர் தேவைப்பட்டது. இப்போ சில பிரச்சனையில அவர்களுக்கும் திமுக கவர்னருக்கும் இடையிலே சில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அது அவருடைய பிரச்சனை, எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. எங்களுக்கு என்ன, நாங்கள் ஆளுங்கட்சியாவே இருக்கிறோம். நீ ஊழல் செய்யற, அதனால உனக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்த புகார், மேதகு ஆளுநர் நாங்கள் கொடுத்த புகார அவர்களுக்கும் திமுக கவர்னருக்கும் இடையிலே சில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அது அவருடைய பிரச்சனை, எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. எங்களுக்கு என்ன, நாங்கள் ஆளுங்கட்சியாவே இருக்கிறோம். நீ ஊழல் செய்யற, அதனால உனக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்த புகார், மேதகு ஆளுநர் நாங்கள் கொடுத்த புகார இன்னும் உத்தரவு போடல அதுக்கு. அதனால எங்களுக்கெல்லாம் உனக்கு மேதகு ஆளுநர் ஆதரவா இல்லை. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் திமுக எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. பாரதிய ஜனதா எடப்பாடி எதுக்குல மோடிக்குண்டா பயப்படுறாரு. ஏய், நாங்களாம் யாருக்கும் பயப்படுறதில்லை. இந்த டுபாக்கொள்ள எங்களுக்கு வேண்டாம். துணிச்சலோடு இருக்கின்றவன் தொண்டன் முதல் நிர்வாகி வரை அண்ணா திமுக எதற்கும் கவலைப்பட்டதில்லை. உன்னை போல பயந்து நடுங்கிற தொடர் ஆள் நாங்கள் அல்ல. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி பள்ளியிலே படித்த மாணவர்கள் அண்ணா திமுக. நல்லதுக்கு ஆதரிப்போம். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை தூளாக உடைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்போம். கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தோம். கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி ஏதாவது துரோகம் செய்தால், மக்கள் பாதிப்புக்குள்ளாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் எதிர்ப்போம், முறியடிப்போம். இதுதான் அண்ணா திமுக. உங்களோடு உங்க மாதிரி கூட்டணியில் இருந்து உள்ளடி வேலை செய்யறதெல்லாம் நாங்கல்ல. கூட்டணியில் இருந்துகிட்டு உள்ளடி வேலை செய்யறதெல்லாம் நாங்கல்ல. எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் தகுந்த மரியாதை கொடுப்போம். கூட்டணி கட்சி இருக்கின்ற வரை அவரோடு இணைந்து பணியாற்றுவோம். அண்ணா திமுக என்று சொன்னாலே கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற கட்சி என்ற முத்திரையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். உங்க கூட்டணியில் தான் அங்க வைக்கின்ற கட்சி எப்படியெல்லாம் சீட்டு மன்றாடி வாங்கினார் நாட்டுக்கே தெரியும். நாட்டுக்கே தெரியும். ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற, மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு நாளைக்கு முந்தி தான் அறிவிச்சீங்க. ஒரே ஒரு நாளைக்கு முந்தி தான் அறிவிப்பே வெளிவந்தது. எங்க கூட்டணி அப்படி இல்ல. 20ஆம் தேதி எங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை அழைத்தோம், ஒப்பந்தம் போட்டோம், அன்றைய தினமே வேட்பாளரை அறிவித்தோம். தமிழ்நாட்டில் முதலாக வேட்பாளரை அறிவித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களுக்காக பாடுகின்ற கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் 5 லட்சம் ஏக்கர்ல பயிரிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர் கருகி காய்ந்து போய் நஷ்டமாயிட்டு விவசாயிகளுக்கு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்து, இயற்கை பேரிடலால் இல்லது மழை வெள்ளம் வறட்சி வருகின்ற போது பயிர்கள் சேதமடைந்தால், விவசாயிகள் நஷ்டப்பட்டால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக, அந்த இன்சூரன்ஸ் மூலமாக நிதியை பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்தோம்.
அதிமுக இருக்க வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மாநில அரசாங்கம் எஸ்டிஆர்எஃப் மாநில தேசிய பேரிடர் நிவாரண நிதி அதிமுக ஆட்சியில் 13,500 தான் நிர்ணயிக்கப்பட்டது. மத்திய அரசாங்கம் 20,000 ரூபாய் கொடுத்தோம். 20,000 ரூபாய் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. ஒரே ஆண்டில் 2 முறை இழப்பீட்டு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா இப்போ இந்த ஆண்டு விவசாயிகளை குறுவை சாகுபடியில் இடம்பெற செய்த காரணத்தால, குறுவை சாகுபடி விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்த காரணத்தினால அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கல, பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிதி கிடைக்கல. அப்படி அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செஞ்சிருந்தா ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அது மத்திய அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு விடியா திமுக அரசு இன்றைக்கு விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரி 13,500 தான் கொடுத்தாங்க. அது நிர்ணயிக்கப்பட்ட தொகை கூட குறைச்சு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்து உடனுக்குடன் பண பட்டுவாடா செஞ்சோம். இன்றைக்கு விவசாயிகள் ஆன்லைன்ல புக் பண்ணணுங்கிறான். பிறகு அந்த நெல்லை நம்முடைய விவசாயிகள் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை கொண்டு போய் திறந்த வெளியில் அடுக்கிறாங்க. மழையில நனைஞ்சு முளைச்சு வீணா போகுது. தன்னுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கண் முன்னே நெல்மணிகள் முளைக்கின்ற பொழுது அந்த விவசாயிய மனம் எப்படி கஷ்டப்படும் உங்களுக்கு அதாவது தெரியுமா? தெரியாது. விவசாயம் தான் தானே தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியாத. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிக்கு கை கொடுக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு எங்க பகுதியில் எங்க வழியில திரு ஸ்டாலின் நமக்கு நாம திட்டத்தில் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்ப போய் அங்க இருக்கிற ஒரு தோட்டத்தில் உழவோட்ட போனார். அது கரும்பு காட்டுக்குள்ள போகணும். கரும்புலாம் வெட்டி காங்கிரீட் சாலை போட்டு 1 மீட்டருக்கு காங்கிரீட் போட்டு அதில் நடந்து போய் பேண்ட் ஷூ போட்டு நவீன விவசாயி நம்முடைய ஸ்டாலின். இதே நான் திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே இடையில நம்முடைய சகோதரிகள்லாம் வயலில் பயிர் நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களை சந்தித்து அதிமுக அரசு எப்படி இருக்குது என்று கேட்க விசாரித்து போனேன். அப்போ நம்முடைய சகோதரிகள்லாம் பயிர் நட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பயிர் நட தெரியுமா? நான் வயலில் இறங்கி பயிர் நட்டு காட்டினேன். அதே போல இந்த விடியா திமுக முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போனார். அங்க போய் இவரும் பயிர் நடல போலான்னு போய் வரப்புல போய் வலிக்கி விட்டு விழுந்துட்டார். யார் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவர் செய்தால் தான் சரியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த மயிலாடுதுறையில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நான் இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது அப்போ 3 சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருந்தாங்க. இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ இருக்கிற மாவட்டம், அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்து இதை பிரித்து கொடுக்குன்னு சொன்னாங்க. உடனடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை தலைவனாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தேன். எங்களுடைய ஆட்சி பார்த்தா இருண்ட ஆட்சின்னு சொல்ற, நாங்க பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற. நான் கொண்டு வந்த திட்டத்தை முடிச்சு அதை நீ போய் திறந்து வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிற. எங்களை பார்த்து நீ கேட்கிற. இங்க அண்மையில கூட அதிமுக ஆட்சியில் புதிய மாவட்டத்தை உருவாக்கி அதற்கு தேவையான கட்டடத்தை நாங்க கொடுத்தோம். அதை திறப்பதற்கு திறந்தார்ல யார் கொண்டாந்தது? அதிமுக அரசு. அதே போல பூம்புகாரில் மீன்பிடி துறையும் மீன் இறகுதளம் மீனவர் வலைகள் பாதுகாக்க கட்டிடம் 360 கோடி கொண்டு வந்தது அதிமுக. தரங்கம்பாடி மீன்பிடி துறையும் 120 கோடி மதிப்பில் கட்டி முடித்தது. அடுத்த கட்டமா 48 கோடி. நபார்டு திட்டத்தில் 36 பாலம் 100 கோடி. ஆதனூர் குமாரமங்கலம் கொள்ளிட ஆற்றின் குறுக்கே கதவுடன் கூடிய தடுப்பணை 450 கோடியில கட்டி இருக்கிறோம். சீர்காழி தொகுதி தெற்கு ராஜ வாய்க்கால் 56 கோடி மதிப்பீடுல அகலப்படுத்தப்பட்டுள்ளது. சீர்காழி தொகுதி ஈஆர்எம் திட்டத்தில் 200 கோடி மதிப்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது.
மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய இந்த பார்லிமெண்ட்ல பல கோடி மதிப்புள்ள தடுப்பணைகள், கதவணைகள், பாலங்கள், துண்டில் வலைகள் அத்தனையும் கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். நெடுஞ்சாலை தரம் உயர்த்தப்பட்டன. கடல்நீர் உட்புகள் தடுக்க தடுப்பு சுவர் ரெகுலேட்டர் அமைக்கப்பட்டன. ஏராளமான நீர்நிலைகள் தூர்வாரப்பட்ட நிலத்தடி நீர் உயர்த்தப்பட்டது. எல்லா விவசாயிகளும் பயன்பெறும் விதமாக பல ஆண்டுகளாக ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாராம இருந்தது. அனைத்து ஏரி, குளங்கள் அனைத்தும் தூர்வாரி விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மயிலாடுதுறை தொகுதி மணல்மேடு, சீர்காழி தொகுதி புத்தூர், பூம்புகார் தொகுதி குத்தாலம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியை கொடுத்திருக்கிறோம். ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே அரசு கல்லூரியிலே படித்து பட்டம் பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தது அதிமுக அரசு. அனைத்து தொழிலும் அரசு மருத்துவர்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய கட்டடங்கள், மருத்துவ உபகரணங்கள், சிடி ஸ்கேன் வசதி போன்ற பல கோடி ரூபாய் மதிப்பில் அதிமுக ஆட்சியில் தான் செயல்படுத்தப்பட்டது. சீர்காழி தொகுதி இடமணில் 60 கோடி மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்கு, எருகூர் எம்ஆர்எம் அதிநவீன அரிசி ஆலை 62 கோடி மதிப்பீட்டில் சைலோ எனப்படும் சேமிப்பு நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டது. சீர்காழி தொகுதி பனங்காட்டங்குடி முதல் தாண்டவன் குளம் வரை ராஜன் வாய்க்காலில் ரூபாய் 300 கோடியில் இருபுறம் கரைகளை உயர்த்தி புதிய சட்டங்கள் அமைக்கப்பட்டது. நிறைய இருக்குதுங்க. ஸ்டாலின் சொல்றார் அதிமுக ஆட்சி இருண்டாச்சா. கண்ணுக்குன்னு தெரியாத கண்ணை முன்னா இருண்ட மாதிரி தான் தெரியும். கண்ணை திறந்தவார் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நல்லா தெரியும். சீர்காழி தொகுதி கடலில் உட்பாங்கல் தடுக்க உப்பாற்றின் குறுக்கே வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் 33 கோடியில், திருநகரில் 32 கோடியில் தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டது. அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் பல இடங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட குழாய் மதகளினால் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி விவசாயிகள் பாதிப்பு ஏற்படுவதை அறிந்து குழாய்களை அகற்றிவிட்டு சுமார் 20 கோடி மதிப்பீட்டில் 109 வாய்க்கால்களில் காங்கிரீட் மதகுகள் கட்டப்பட்டது. நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கஜா புயல் வந்தது. கஜா புயல்ல பல இடங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் சீர் செஞ்சதும் அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்ம வெற்றி வேட்பாளர் திரு பாபு அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். ஏன்னா நம்முடைய கோரிக்கையெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்களை மத்தியில் இருக்கிற பாராளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தா தான் கிடைக்கும். இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. இந்த விடியா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் 38 பேர் 2019 வெற்றி பெற்று போனாங்க. திமுக கூட்டணி சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்காக எதுவுமே குரல் கொடுக்கல. அதனால நமக்கு மத்தியிலிருந்து எந்த பயனும் கிடைக்கல, நன்மையும் கிடைக்கல. மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் மத்தியிலிருந்து வராது, எந்த நன்மையும் கிடைக்காது. ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் பாபு அவர்கள் வெற்றி பெற்று போனால் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க அவர் பாடுபடுவார். அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத உறக்க சொல்ல வேணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். பெண்களும் சொல்லுங்கம்மா, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.